கேட்ட போது வந்து இது வந்து திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியில பிளவு ஏற்பட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கு வந்து சேர்த்து சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருப்பாருங்க. செல்வ பெருந்தகை ஒன்று சொல்றாரு, மாணிக் தாக்கூர் சார் ஒன்று சொல்றாரு, அங்க இருக்க கிரி சார் ஒன்று சொல்றாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம், ரொம்ப வருத்தத்திலையும் வி ஆர் வெரி வெரி இன் சேட்னு சொல்றாரு. நாங்க அதாவது ரொம்ப சோதனையில் இருக்கோங்கிறாங்க. ஒரு கூட்டணி கிடைச்சுன்னா வி ஆர் இன் சேட்னா என்னன்னா முதலமைச்சர் புரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சோகமாகவும் வலியோடு இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணிங்கிறது டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ராகுல் காந்தி ஐயா மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்சார்ஜ் வந்து சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஃபிட்டாவில் எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட வலுவிழந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு. சார், தாவேக தலைவர் விஜயும் ராகுல் காந்தியும் தமிழகத்துல ஒன்றோடு பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான சூழல் அமையும் நினைக்கிறீங்களா? ஹைப்பத்திக்கலா நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு பண்ண முடியாது. முதல்ல வந்து கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுத்து அறிவாலயம் கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க. அவங்கள அறிவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சரிசமமா உட்காந்து பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. 22 தள்ளி வச்சுக்க என்ன காரணம்? கண்டிப்பா முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா தந்துட்டு இருக்காங்க. எங்க மாவட்ட செயலாளர் சொல்லிருக்காங்க, அண்ணன் சொல்லியிருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்கிறார், பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள். கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் கேளுங்க. கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய பொறுப்பு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆளும் கட்சி நாளை ஆள போற கட்சிக்கு முழுமையாக பாதுகாப்பதிலே தடை இருக்காது என்று நான் கருதுகிறேன். சார், இப்போ குறிப்பா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறத விட திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து அந்த கூட்டணி அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இல்லை அப்படிங்கிறதுல தான் தாவேகா வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் அழைக்கிறீங்களா சார்? தாவேகா வந்து இல்லை, அதுதான் சொன்னேன். ஒரு திமுக வந்து இந்தியா கூட்டணி வலுவா இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 40 தொகுதியை ஷேர் பண்ணாங்கல்ல 2024 எப்படி ஷேர் பண்ணாங்க? 22 தொகுதி வந்து திமுக தான் நின்னாங்க. 28 தொகுதி 30 தொகுதி நிக்கலையே. 22 தொகுதியில் நின்னாங்க. 10 தொகுதியை காங்கிரஸ் பிரிச்சு கொடுத்தாங்க, மித்தவங்க 2 தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. அதுபடி எம்எல்ஏ கால்குலேஷன் பண்ணுங்களேன். அப்படின்னா திமுக எவ்வளவு நிக்கிறது தகுதி இருக்கு? ஒரு எம்பி தேர்தலில் திமுக நிற்கக்கூடிய தகுதி என்னன்னா 132 தொகுதி தான். 332 தொகுதி தான். காங்கிரஸ் 10 தொகுதியில் வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த காங்கிரஸ் 10 தொகுதியில் 6 தொகுதினா 60 தொகுதி நிற்கிறது ஜெயிக்க கிடையாது. எம்பி தொகுதியில் 6, ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6ன்னா 60 தொகுதி நிற்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி 200 தொகுதி வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் 25ஓட சுருக்குறாங்க? இதுதான் பண்ணையாரத்தனம். உங்களுக்கு 22% மேலே இருக்குது, 40% தனியாக இருக்குது. முதலமைச்சர் வந்து பயங்கரமாக ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு, அவருடைய முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா கூட்டணி இல்லாமல் 40% இருந்து தனியாக நின்றுட்டு சேலஞ்ச் பண்ணி ஜெயலலிதா அம்மா மாதிரி காமிங்க. 2024 மேடையில் பேசுங்க, கூட்டணி தேவையில்லைன்னு பேசுங்க. கூட்டணியே வேணும். அவங்களுடைய ஓட் பேங்க் எடுத்துட்டு நீங்கள் 188 தொகுதி நிற்பீங்க. அந்த 188 தொகுதியில் காங்கிரஸ் உழைக்கணும், விசிகே உழைக்கணும், கம்யூனிஸ்ட் எல்லாம் உழைக்கணும். ஆனால் நீங்கள் மிக பெரும்பான்மை கட்சி பெற்ற பிறகு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, மாவட்ட செயலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. எல்லா கான்ட்ராக்டர் எல்லா கமிஷனும் இந்த குடும்பமே எடுத்துக்கணும், அதுக்கான அடிமை அமைச்சர்கள் உருவாக்கணும். அவ்வளோதான் திமுக. ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. இதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து நடப்பு அரசியல் நாங்கள் விளக்குறோம். நாங்கள் ரொம்ப தெளிவாக 234 தொகுதிக்கான பயணத்தை நாங்கள் மேற்கொண்டுட்டோம். எங்களோட தலைவர் வந்து அரசியல் பிரச்சாரத்தை உருவாக்க வந்து கிளம்பிட்டாரு. நாங்கள் ரொம்ப உறுதியாக ரொம்ப தெளிவாக இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்து திமுக தான் நீங்கள் வந்து அடுத்த கொஸ்டின் நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு வந்து 40% ஓட் பேங்க் இல்லைங்கிறாங்க, ஏன் உங்களால் தனித்து நிற்க முடியும்? நீங்கள் பத்திரிகையாளர் அவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க.